அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காணொளியில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் பார்க்கலாம், இல்லாவிடில் இதனை தவிர்த்து விடலாம். இது என்னுடைய பார்வையில் ஒரு சிம்பிள் லாஜிக். அதனால் இதுதான் சரி, அதனால் இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது இந்த காணொளியின் நோக்கமில்லை. உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்த்து எது சரி என்று படுகிறதோ அதனை பின்பற்றுங்கள். அதனால் இதுதான் சரி அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கம் கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் ஏன் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட காணொளி. அதற்கு காரணம் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு விலை உயர்வு, ப்ரைஸ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் டிக்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு விலை ஏற்றம் அப்படின்னா அது லோவில் இருந்து ஹை நோக்கி போகிறது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ப்ரைஸ் லோவில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஹைக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போது மறைமுகமாக அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பொருள் ஹையிலிருந்து லோ வருகிறது அப்படின்னா அப்படி யூட்டன். அப்போது ஹையிலிருந்து லோவை நோக்கி வருகிறது அப்படின்னா இதற்கு சப்ளை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டும் இணையும் இடத்திற்கு பேர் பார்த்திங்கன்னா பிஇபின்னு சொல்லுவாங்க. இந்த பிஇபியில் என்ன அப்படின்னா சப்ளையும் டிமாண்டும் சமமாக இருக்கும். இதுக்கு 0 பாயிண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இதை ஈக்லிபிரியம் அப்படிங்கிற அளவுக்கு கூட சொல்லலாம். அதாவது ஈக்குவலான ரெண்டுக்கும் சமமானது. இதை எப்படி எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறது அப்படின்னா, இப்போது உங்களுடைய வருமானம் ஒரு 10,000 ரூபாய், உங்களோட ரெவென்யூ ஒரு 10,000 அப்படின்னா நீங்கள் ஒரு 8,000 ரூபாயை நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, செலவினம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த 10,000 மீதம் 8,000 நம்ம செலவு செய்கிறோம். அப்போ மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2,000 ரூபாய் இருக்கும். அதற்கு பெயர் சேவிங்ஸ், சேமிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ஒரு 12,000 செல்கிறது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? 10,000 ரூபாய் தான் உங்கள் வருமானம், ஆனால் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 12,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ 2,000 ரூபாய் அதிகமாக செலவினம் செஞ்சிட்டிங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கடன் வாங்க வேண்டும். இதுவே உங்களுடைய செலவினம் 10,000 இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்? 10,000 வருமானம், 10,000 செலவினம். நீங்கள் கடனும் வாங்க வேண்டாம், நீங்கள் சேமிப்பும் இல்லை. அதாவது கடனும் இல்லை, சேமிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் பிஇபி, பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, சமநிலை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ளையும், இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? சப்ளை டிமாண்ட் ஈக்குவல்னு சொன்னோம். அப்போது இந்த இடத்துல ஹையிலிருந்து ஒரு பொருள் இறங்குது, லோலிருந்து ஒரு பொருள் ஏறுது. அவங்க ரெண்டு பேரும் இணையிற இடத்துக்கு பிஇபி அப்படின்னு அர்த்தம், பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே விலை உயர்வது டிமாண்ட் அதிகம் அப்படின்னு அர்த்தம். பிஇபிக்கு கீழே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறது சப்ளை அதிகம்னு அர்த்தம். அப்போ இந்த இரண்டு இடம் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதிலிருந்து விலை ஏற்றம் அல்லது விலை இறக்கம் அப்படிங்கிறது. அப்போ இந்த டிமாண்ட் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் என்ன பண்ணுது? விலை உயர்வு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் லாஜிக். முதல் லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு விலை உயர்ந்தாலே அதற்குண்டான டிமாண்ட் இல்லாமல் அந்த பொருளோட விலை உயர வாய்ப்பே இல்லை. ஒரு பொருளோட விலை இறங்குகிறது அப்படின்னா சப்ளை, அப்போ வாங்குபவரோட திறன் கம்மியாகும்போது விற்பவரோட திறன் அதிகமாக இருந்தால் அப்போ என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்? அந்த ஒரு பொருளை விற்கிறாங்க, அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது அதற்குண்டான விலை இறக்கம் ஏற்படும். அதான் சப்ளை ஜோன். அப்போ டிமாண்ட் ஜோன்னா லோ ஜோன். அப்போ இந்த லோவுக்கும் ஹையுக்கும் உண்டான போட்டியை முதலில் நாம் உணர வேண்டும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு டிமாண்டையும் சப்ளையும் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக காமிக்கிறது இதுதான். இப்போ இதிலிருந்து தான் கொஞ்சம் மாறுபட்டு நம்ம போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கு டிமாண்ட் வேணும் அப்படிங்கிறது இங்கே லாஜிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாஜிக். அப்போ டிமாண்ட் இல்லாமல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே
நம்ம ஒரு நாளடைவில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், சில திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன் அப்படிங்கிறது போயிருப்பீங்க, ஒரு ஏலம் ஆக்ஷன். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஏலம் விடுற இடத்துல ஒரு பேசிக் ப்ரைஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இதுவே அண்ணாமலை படத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரஜினி அவர்களும் சரத்பாபு அவர்களும் வந்துட்டு ஒரு ஏலத்தில் பங்கேற்பாங்க. அங்கே ஒரு ஈகோ கிளாஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக வருங்கிற மாதிரி ஈகோ, நம்மளுக்கு ஈகோ கிளாஸ் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஏலம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடிப்படை விலையில் ஆரம்பிப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஏதாச்சும் ஏலம் விடுறாங்க, ஒரு 20 பேர் பங்கேற்கிறார்கள் அப்படின்னா, 20 பர்சன்ஸ் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா ஒரு அடிப்படை விலை 10,000 ரூபாய்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, முதல் நம்பர் வந்து 10,500 அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த நம்பர் 11,000 அப்படின்னு சொல்லுவாங்க, 12,000, 15,000 அப்படின்னு போகும்போதே இந்த 20 நபர்களில் ஒரு 20,000 அப்படின்னு வந்ததுமே ஒரு 2 பேர் காணாமல் போயிடுவாங்க, அவுட் ஆகிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், மீதி 18 பேர் இருப்பாங்க. ஒரு 25,000 ஒரு 50,000 வந்ததுமே என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு 8 பேரே காணாமல் போயிடுவாங்க. அப்போ மீதி 10 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு 1 lakh to 2 லட்சம் அடையும் போது என்ன ஆகும்னா ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. அப்போ கடைசி ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ஏறிட்டு போனதெல்லாம் சின்ன சின்ன ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2% மட்டும் இருப்பாங்க, 2% தான் அதை ஏலம் கூறக்கு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5 லட்சம் பாரு, ஒருத்தர் 7 லட்சம் பாரு, அப்புறம் 10பாங்க, 15பாங்க, 20, 25. அதாவது அவங்களுக்கு உண்டான ஈகோனால் ஒருவருக்கு விட்டு கொடுத்தா அவங்க ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வரும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல எடுத்தே ஆகணும். அப்படிங்கும்போது அது ஒரு 50 லட்சம் to 1 கோடி கொண்டு போயிடுவாங்க. இந்த திரைப்படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும், வேணுன்னே கூறி எடுத்துகிட்டு போவாங்க. கடைசியில் பார்த்தா அது எப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கும்போது இருக்காது. அதாவது அந்த இடத்துல வேல்யூம் அதிகமாக இருக்கும்போது அது நடைபெறாது. ஒரு 2% உண்டான ஈகோனால் அது ஏறும். அதுபோல் அப்போ இந்த ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா நம்மளுக்கு வேல்யூ முக்கியம் இல்லை, அது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக ஏற்படும் போது. அப்போது இங்கே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, முதலில் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை டு செல் பண்ணுனா, முதலில் பை அடுத்தது செல் அப்படி அர்த்தம் பண்ணால் லாங் பொசிஷன், அல்லது ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு டு பை பண்ணுனா இது வந்து ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த ஷார்ட் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய் ப்ரீமியத்தை அவங்க விற்பனை செய்தால் அவங்களுடைய அதிகபட்ச லாபமே 100 ரூபாய் தான். ஏன்னா அது 0 ஆனால் 0 பாயிண்ட்டுக்கு மாறுனா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா 100 ரூபா கிடைக்கும். ஆனால் அதுவே மேலே போனால் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க, அதுக்கு எல்லையே கிடையாது. அப்போ 100 அபோவ் போனால் அது என்ன ஆகும்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு லாபம்னா 100 ரூபா தான், நட்டம்னா எல்லை இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 100 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் ஒரு 150 இல்லை 200 போயிடுச்சு அப்படின்னா அதற்கப்புறம் உங்களுக்கு நட்டம் வரும். அப்படின்னா 200 ரூபா போனதை 150 ரூபா வந்தால் லாஸ் புக் பண்ணிக்கலாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, 250 ரூபாய்ன்னு பை பண்ண ஆரம்பிப்பாங்க. 300, 400, 500 அப்படின்னு போட்டு பை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இந்த இடத்துல அவங்க வந்துட்டு இந்த இடத்துல வேல்யூம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுடைய பேனிக், அவங்க பயந்துட்டு கவரிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து உடனடியாக ஒரு செங்குத்து ஏற்றம் நடைபெறும். எப்படி இருக்கும், ஒரு ப்ரைஸ் வந்துட்டு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் பயந்து அவங்க கவரிங் பண்ண ஆரம்பித்தாலே போதும். இந்த இடத்துல வந்து வேல்யூம் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய உடன்பாடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர் பயந்து ஒரு 100 ரூபாய்க்கு போகிற பொருளை டக்குன்னு ஒரு 110 போட்டு பை பண்ணி கவர் பண்ணிடலாம், 120க்கு போடலாம். அப்போ 100 ரூபாய்க்கு தான் ட்ரேட் நடந்துட்டுருக்கோம். அவங்க பயந்து 120 இருந்தாலும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்போ இங்கே 100 ரூபா போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 99 ரூபாய்க்கு போட்டு பை எடுக்கலாம், இல்லை 105 ரூபா ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது படு வேகமாக போகும். அப்போ 100 ரூபா பொருளை 120க்கு பை பண்ணலாம், அப்போ 120 கிடைக்காது, உடனே 200 போட்டு கவர் பண்ணலாம்பாங்க.
அப்போ அந்த அளவுக்கு வேகமாக போகும். இந்த இடத்துல போகும்போது வேல்யூம்ங்கிறது ஒரு முக்கிய காரணம் இருக்காது. அவங்க பேனிக் ஆகக்கூடிய இடம் வந்து அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது ரெண்டு வகையிலும் இருக்கலாம். ஒன்று வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுலையும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகலாம், ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். அல்லது ஆப்ஷன்ஸோட செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆனாங்கன்னா அவங்க கவரிங்லேயும் நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேல்யூமில் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரெஷ் பையர் வருவாங்க. இந்த இடத்துல கவரிங் பையர் வரும்போது அந்த கவரிங் கண்ணா பின்னான்னு பார்த்துட்டு அவங்க புக் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். முதலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒருத்தர் பையில் பொசிஷன் வச்சுருக்காரா செல்லில் வச்சுருக்காரா அப்படிங்கிற ஓப்பனாக இருக்கிற பொசிஷன், அதாவது ஒன் வே தான் நடந்திருக்கும், ஒன் வே தான் ட்ரேடிங் நடந்திருக்கும், அந்த ரெண்டாவது நடந்திருக்காது. இப்போ ஒருத்தர் பை பண்ணால் என்ன ஆகணும், அவர் செல் பண்ணணும். ஒருத்தர் செல் பண்ணியிருந்தால் என்ன ஆகணும், பை பண்ணணும். அப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்காது, செகண்ட் நிகழ்வு நடக்காது. முதல் நிகழ்வு மட்டும் நடந்து பொசிஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணுவாங்க. இந்த ஹோல்டிங்குமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகி வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆனால் அதற்கு ஒரு பொருள். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு ப்ரைஸ் கீழாச்சுன்னா அதற்கு ஒரு தன்மை. அப்போ அதற்குள்ளேயே பல மாறுபாடு இருக்குது. அதனால் இதை போட்டு நம்ம குழப்பிக்காமல் நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அது எதனால் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அதாவது வேல்யூம் பேஸ்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி மேலே போச்சா இல்லை ஈகோ கிளாஸ், ஈகோனா என்ன, செல்லடித்தவங்க கவரிங்னால் போச்சா. அப்போ செல்லடித்தவங்க கவரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன் சைடு இம்பேக்ட் விரைவாக கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதற்காக நான் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறதில்ல, அந்த ப்ரீமியத்தோட ஏற்ற இறக்கத்தை தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது. அதுலேயே ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே அது மறைமுகமாக டிமாண்ட் இருப்பதனால தான் ஏற்ற இறக்கம் வரப்போகுது. அந்த டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ப்ரைஸ் இன்க்ரீஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் நம்மளுக்கு தேவையில்லாமல் ப்ரைஸ் இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. அதனால் இதற்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் லாஜிக் அடிப்படையில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு உடன்பட்டால் இதனை பின்பற்றுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதனை பின்பற்றுங்கள். இது அனைத்துமே லாஜிக்கோட அடிப்படையில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.